பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தை தொடங்கி 6 மாதங்கள் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 7 அப்படின்னா பரிபூரணத்தை குறிக்கிறது. 7வது நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 7வது முறை சுற்றி வரும்போது எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. ஆமென். அப்படியானால் இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை இந்த மாதத்தில் அளவில்லாமல் பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவரை நோக்கி பார்க்கிறது தான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பார்வைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம். இவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போலன்னு வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு, இன்னைக்கு மனுஷனை பார்க்காதபடிக்கு, நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்காதபடிக்கு, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா இந்த மாதம் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணி, நீங்க உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பார்வையை வைத்து தான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து கொண்டு இருப்போமே, ஆனால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான் இருக்கும். அந்த பிரச்சனை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாது. ஆனா அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நான் சொல்றேன், அந்த பிரச்சனையை இமை பொழுதுல கர்த்தர் மாற்றி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன் ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன தெரியுமா? அவருக்கு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு தேவைப்பட்டது. ஆமென். எப்படி ஆண்டவரே இந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும்? அந்த மீட்டிங் நடத்தணும்னா 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங் போயிருக்கிறார். மீட்டிங்கில் போய் தேவ செய்தியை கொடுக்கணும்னு ஆண்டவர் அங்கே ஒரு இடத்துல அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங் அவர் போகும்போது அந்த இடத்துல மெசேஜ் கொடுத்து முடித்த உடனே அங்கே ஒரு வயதான தாய் அவரிடத்துல வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த தாயார் உள்ளத்துல பேசி அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் அந்த தாயார் உள்ளத்துல பேசி அவர் தேவையை ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்துல இருக்கிற எல்லா வசனங்களும் நமக்கு சாட்சியா எழுதப்பட்டிருக்கு. ஆமென். பாருங்க, அதை நம்ம நம்பும் போது இன்னைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மைனா, இன்னைக்கு அந்த விஷயத்தை நான் நம்பும் போது என் வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. அபிமெலேக் என்ற ஒரு மனுஷனால அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தான் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறான். பாருங்க, அந்த பிரச்சனை நேரத்துல இந்த வசனம் தாவீதுக்கு சாட்சியா இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில இந்த வசனம் ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வந்தது. தாவீது இந்த வசனத்தை நம்பின போது தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். ஆமென். பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், தாவீதுடைய வாழ்க்கையில செய்வார்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செய்ய மாட்டாரா? ஆமென். பாருங்க, தாவீது இந்த வசனத்தை நம்பி அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா.
எப்படி அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த பிரச்சனை நேரத்துல, அந்த நெருக்கமான நேரத்துல, அந்த ஆபத்தான நேரத்துல தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி தாவீதுக்கு என்ன பண்றார்? ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். தாவீதையும் ஆசீர்வதிக்கிறார், தாவீதையும் விடுவிக்கிறார். நான் சொல்றேன், அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடிக்கும் போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு சர்ப்பத்தை ஆண்டவர் அனுப்பினார். அதை கடித்த போது நிறைய பேர் அங்க செத்து போனாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் மோசேயின் இடத்துல வந்து எங்களுக்காக நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா? பாருங்க, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு கம்பத்து மேல அதை என்ன பண்ணுங்க, மாட்டி அதை தூக்கி வைங்க. அதை பார்க்கிற யாரு என்ன பண்ணுவாங்க? பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு எப்படி அந்த சர்ப்பத்தை பார்த்து அநேகர் பிழைத்தாங்களோ அதே மாதிரி தான் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். இன்னைக்கு ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். சிலுவையில ஆண்டவர், இந்த நாட்கள்ல சிலுவையில ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். நம்முடைய பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம சாபத்தை மாற்றி இருக்கிறார். நம்ம வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், அவர்கள் தழும்புகளால் அவர்கள் குணமாவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிலுவையில ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சிலுவையில தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், அவரே யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது தான், அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது தான் அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆதாம் ஏவாளும் அந்த தோட்டத்துல 2 விதமான கனிகள் இருந்துச்சு. ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆமென். ஆனா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. அதை சாப்பிட்டாங்க. அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து அதை புசித்து இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா சொல்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? திருவிருந்துல பங்கெடுக்கும் போது
ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணும் போதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருக்குள்ள இருக்கிற ஞானம், அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவருக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ள இறங்கி வரும். அவருக்குள்ள இருக்கிற பலன், ஆமென், எல்லா ஆசீர்வாதமும் அந்த திருவிருந்து மூலியமா நம்முடைய சரீரத்தில் இறங்கி வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், பிரகாசம் அடைவீங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம், நான் ரட்சிக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவரை வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பண தேவை எனக்கு வந்துச்சு. ஆண்டவரை மாத்திரம்தான் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, உண்மையிலே சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு முன்பு ஆண்டவனை வெட்கப்பட்டு போக விடலை. காலையில் நான் ஜெபம் பண்ணுறேன். அன்னைக்கு மத்தியானமே என் தேவை ஆண்டவர் சந்திக்கலை, என் தேவைக்கு மிஞ்சி ஆண்டவர் சந்திச்சார். ஆமென். எனக்கு வேண்டியதான தொகைக்கு ரெட்டிப்பான தொகையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆமென். இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க, உங்க சாபம் நீரும். அவரை நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனை மாறும். அவரை நோக்கி பாருங்க, உங்க தரித்திரம் மாறும். அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம்பா. 6 மாதங்கள் நீங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க. இந்த 7வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7வது மாதம் எங்களை பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபினான்ஷியல் தேவை இருக்குப்பா. இன்னைக்கு வருமானமே இல்லை ஆண்டவரே. நான் மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போயிடுவனோன்ற ஒரு பயத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க, உம்மை நோக்கி பார்க்கிறவங்க பிரகாசம் அடைந்து அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணி எங்களை உயர்த்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் இப்பவே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை சாட்சியா நிறுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இனி வரப்போற எல்லா மாதங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.